பட்டாம்பூச்சி கூண்டு புழுக்களைங்கிற வேலை நிமித்தமா கூல் கூல் பட்டாம்பூச்சி. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் கடை. தேநீர் கடை பகுதியில வாரம் ஒரு அற்புதமான ஆளுமையை சந்திச்சிட்டு இருக்கோம். தேநீர் கடை பகுதியில இன்னைக்கு நம்ம சந்திக்க போற ஆளுமை யார் அப்படின்னு பாக்குறீங்களா? தமிழக அரசாங்கத்தின் பொதுப்பணித்துறை, மத்திய அரசாங்கத்தின் NLC நிறுவனம் போன்ற நிறுவனங்களில் பொறியாளராக பணி செய்து இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் தன்னுடைய திறமையால் ஜெயித்து 2015 ஆண்டு மற்றும் 2021 ஆண்டுக்கான சிறந்த டாப் 10 கட்டுமான வல்லுநர்களின் பட்டியலில் இடம் பிடித்து விருதும் பெற்று இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த கதிராமங்கலம் கிராமத்தில் இயற்கை விவசாயத்தில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் பொறியாளர், நிர்வாகவியல் நிபுணர், இயற்கை விவசாயி திரு சுகுமாரன் அவர்களை தான் சந்திக்க போறோம். வழக்கம் போல சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்க போறாங்க நம்ம RJ டாக்டர் கிருஷ்ணா கணேஷ் அவர்கள். வாங்க நேயர்களே, கேட்டு பயன்பெறலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். பட்டாம்பூச்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன பேட்டி எடுக்க அணுகுனதுக்கு மிக மிக நன்றி. இப்ப நீங்க உங்க கேள்விகளை கேளுங்க. மகிழ்ச்சிங்க சார். ஒரு பொறியாளர், நிர்வாகவியல் நிபுணர் அப்படிங்கறதுக்கு முன்னால சுகுமாரன் அப்படிங்கிறவர் யாரு? உங்களோட இளமை பருவம், கல்வி பத்தி எல்லாம் நம்ம பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு சுருக்கமா சொல்லுங்க சார். நான் பிறந்தது 1966 கீழ்வேலூர் தாலுகா, நாகப்பட்டினம் மாவட்டம், தற்போதைய நாகப்பட்டினம் மாவட்டம், முன்னாள் தஞ்சாவூர் மாவட்டம். இதுல பட்டமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல, உள் கிராமம் அது. இங்கதான் நான் பிறந்தேன். என்னோட அப்பா பேர் பன்னீர்செல்வம். ஒரு பொறியாளர் தான், பொதுப்பணித்துறையில பொறியாளரா வேலை பார்த்தவர். அங்க உள்ள ஸ்கூல்ல தான் நான் படிச்சு எல்லாம். என்னோட தாத்தா ஒரு பெரிய விவசாயி. அவரு தான் எனக்கு விவசாயத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்தவர். அப்பா எனக்கு ரொம்ப கண்டிப்பான அப்பா. இன்ஜினியரிங் படிக்கிற வரலையும் எனக்கு ரொம்ப ரொம்ப கண்டிப்பான வாழ்க்கை தான் எனக்கு கிடைச்சது. ஒரு நல்ல ஒரு சிற்பியா அவரு எனக்கு இருந்து செதுக்கி ஒரு பொறியாளரா என்ன ஆக்கி விட்டாரு. தாத்தா அவர் படிக்காதவர் தான். சோ அவர் என்ன விவசாய தொழில ஒரு ஈடுபாடு உண்டாவதுக்கு அவரு தான் முழு முதற் காரணம்னு நான் சொல்லுவேன். அவரு ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய வயலுக்கு போகும்போது என்னையுமே தோல்ல தூக்கி உட்கார வச்சுட்டு அப்படியே நடந்து எல்லாத்தையும் விளக்கி சொல்லிட்டு இருப்பாரு. சோ அப்பையில இருந்தே எனக்கு ஒரு விவசாயி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு அந்த ஒரு 5 வயசு 4 வயசுல எனக்கு வந்துருச்சு. தாத்தாவோட மேற்பார்வையில தான் இந்த விவசாயத்தை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். அப்பா என்னை பொறியாளர் ஆக்கணுங்கிறது அவரோட விருப்பம். அதனால கடைசியா பொறியாளர் பணிக்கே போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்புறம் என்னோட பள்ளி படிப்பு பாத்தீங்கன்னா கீழ்வேலூர் அரசு மேல்நிலை பள்ளியில தான் நான் படிச்சேன். உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல அரசு பள்ளிகள் தான், தனியார் பள்ளிகள் எல்லாம் கிடையாது. 10வது வரலையும் அங்க படிச்சேன். அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்க அப்பா படிக்க வச்சாரு. அப்பாவுக்கு 4 பசங்க. சோ அதுல படிப்புங்கிறது எல்லாருக்கும் ஒரு படிப்பு கொடுக்கணுங்கிறதுல ஒரு எய்மோட இருந்தாரு. அதனால பொறியியல் படிக்கிறதுக்காக காலேஜ் போனேன். அந்த விவசாயங்கிறது அந்த ஸ்டேஜ்ல எனக்கு சுத்தமா மறந்துடுச்சு. ஒரே குறிக்கோள், அப்ப படிச்சு பொறியாளராகி ஒரு வேலை பார்த்துட்டு அப்புறமா நம்ம அந்த விவசாயத்தை பத்தி எல்லாம் நினைச்சுக்கலாம், திங்க் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளி உலகங்கிறது எதுவுமே தெரியாத பருவம். இப்போ இன்ஜினியரிங் முடிக்கிற வரலையும் வெளி உலகமே தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியில வேலைக்கு போகும்போது அப்படியே வெளி உலகத்தை கத்துக்கிட்டு அப்படியே பொறியாளரா நான் பணியை தொடர்ந்தேன். சிறப்புங்க சார். ஒரு பொறியாளரா உங்களோட வேலையில சாதிச்சது என்ன? இல்ல உங்களோட வேலையில உங்களை அதிகமா பாராட்டப்பட்ட தருணம்னு நீங்க எதை சொல்லுவீங்க? பொறியியல் பட்டப்படிப்பு முடிச்சுட்டு தமிழ்நாடு அரசுல உள்ள பொதுப்பணித்துறையில நான் வேலைக்கு சேர்ந்தேன். சேரும்போது நான் டெக்னிக்கல் அசிஸ்டண்டா வேலைக்கு சேர்ந்தேன். சோ எனக்கு படிப்பு முடிச்சுட்டு வெளியில எதுவுமே வேலை அனுபவமே எதுவுமே கிடையாது. அங்கதான் முதல்ல வேலை அனுபவத்தை நான் கத்துக்கிட்டது. முதல்ல எனக்கு போஸ்டிங் கிடைச்ச இடம் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அப்படிங்கிற ஒரு கிராமம். சோ அங்கதான் தங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அங்கதான் இருந்து வேலை பார்த்தேன். ஒவ்வொரு நுணுக்கத்தையும் பொறியியல் துறையில உள்ள, கட்டுமான துறையில உள்ள ஒவ்வொரு நுணுக்கத்தையும் நான் அந்த பொதுப்பணித்துறையில தான் கற்றுக்கிட்டேன். சையத் பாஷா அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர், உதவி பொறியாளர் எனக்கு பாஸ். அப்ப அடிக்காத குறையாக வேலையை சொல்லி கொடுப்பாரு. அவர் சாதாரணமா பேசவெல்லாம் மாட்டாரு. உங்களுக்கு அவரு கையை ஓங்கிட்டே வந்துருவாரு அடிக்கிறதுக்கு வேலை செய்யலன்னா. காலையில 6 மணிக்கு நான் கிளம்பணும்னா வேலை தளத்துக்கு, அதாவது சைட்டுக்கு, இரவு 7 மணி வரலையும் வேலை தளத்துல ஃபுல்லா வேலை இருக்கும். அப்பதான் நான் கீழ்மட்ட ஒரு பொறியாளரை நாங்க இருக்கேன். அப்படிங்கும்போது எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம தோல்ல தான் சுமக்க வேண்டியதா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு திருப்பி எகைன் நம்ம ஆபீஸ்க்கு போயிடணும்.
மற்ற அலுவலக வேலைகள் டைம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 8 மணிலேருந்து இரவு 2 மணி வரலையும் போகுது. அந்த காலத்துல எல்லாம் நம்ம இப்ப உள்ள சட்டத்திட்டங்கள், தொழிலாளர் யூனியன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து அதை வந்து வருத்தமா சொல்ல, நான் என்ன இந்த நிலைமைக்கு நான் வந்தது காரணமே அந்த மாதிரி கடுமையான உழைப்பு தான். என்னோட மொத்த தூக்கமே ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் தான். ஈவன் ஞாயிற்றுக்கிழமை கூட பாத்தீங்கன்னா சாயந்தரம் 4 மணி வரையும் வேலை இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம துணி எல்லாம் துவைச்சி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட் எடுக்கவே முடியும் நம்ம. ஸோ ஊருக்கு அப்பா அம்மாவை பார்க்க போறதை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த 2 வருஷம் தான் வந்து பேசிக் அடிப்படை வேலைகள், கட்டுமானத்துல என்னென்ன இருக்கு, என்னென்ன டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணணும், வேலைத்தளத்துல எப்படி வேலையை எக்ஸிக்யூட் பண்ணணும், எல்லாமே அப்பதான் நான் கற்றுக்கிட்டது. நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் அப்படின்னு ஒரு மத்திய அரசு நிறுவனம் நெய்வேலியில இருக்கு. அதுல வந்து எனக்கு இளநிலை பொறியாளரா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு. ஸோ இந்த பொதுப்பணித்துறை வேலையை விட்டுட்டு நான் இங்க வந்தேன். இங்க வந்து என்னன்னா இந்த 14 hours 15 hours ஒர்க் கிடையாது, இருந்தா கூட 10 hours தான் ஒர்க். பட் இதுவுமே கடினமான வேலை. இது எப்படி கடினம்னு கேட்டீங்கன்னா, நிலக்கரி சுரங்கம் அதுக்குள்ள வேலை. ஒரு 300 அடி 400 அடிக்கு கீழே தான் வேலையே. பூமி மட்டத்தில இருந்து 300 அடி கீழே தான் மொத்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், டிரைனேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அங்கதான் நடக்கும். ஸோ இதுக்கு வேலைதளத்துக்கு நீங்க போறதுக்கே ஒரு பெரிய கடினமான ஒரு இது. ஏன்னா அந்த ரோடு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. இப்ப எல்லாத்தையுமே அதெல்லாம் கடந்துதான் உள்ள போகணும். அது மழை காலத்துல எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஆக்சிஜன் லெவல் எல்லாம் கூட கொஞ்சம் கம்மியா இருக்கும் இல்லங்க? எக்ஸாக்ட்லி ஆக்சிஜன் லெவல் சமயத்துல கம்மியாகும். இப்ப குறிப்பா மழை காலத்துல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். அந்த டயத்துல அந்த ஆக்சிஜன் மெஷர்மெண்ட் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்களை உள்ளே அனுப்புவாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் கஷ்டம். கரி டஸ்ட் வந்து எந்த நேரம் பாத்தீங்கன்னா பறந்துகிட்டே இருக்கும். சோ இது எல்லாம் சுவாசிச்சு பாதி அது உள்ளதான் போகும், நம்ம நுரையீரல போய் பாதிக்கும். சோ அந்த மாதிரி வேலை. அதுல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மழை காலத்துல வந்து தண்ணி வந்து சுரங்கத்துக்குள்ள போயிருச்சுன்னா மொத்த நிலக்கரியும் முழுவிடும். அதுல இந்த ஒரு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பாத்தீங்கன்னா ஹெக்டிக்கா இருக்கும் எங்களுக்கு வேலை. சோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மழை தண்ணி உள்ள போச்சுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாவே எங்களுக்கு தான், சிவில் இன்ஜினியர்ஸ் தான். சிவில் இன்ஜினியர்ஸ் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அதனால ராத்திரி பகலா அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல நைட்டு பகல் எந்த நேரமும் வீட்டுல வந்து கொஞ்சம் படுக்கலான்ட்டு வருவோம். அப்பதான் ஜீப் வந்து வாங்க போலான்ட்டு கூப்பிட்டு வருவாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் அது. சோ அதுல வந்து அப்படி போயிட்டு இருந்துச்சு. நிலக்கரி சுரங்கத்துல எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் ஒண்ணு கிடைச்சது. அதை பத்தி நான் சொல்றேன். ஒரு 700 மீட்டர் டிரைனேஜ், அதாவது சர்ஃபேஸ்ல பூமி மட்டத்துல உள்ள தண்ணிய நிலக்கரி முழுவாம இருக்கிறதுக்காக டைவர்ட் பண்ணி ஒரு ஓரமா கொண்டு போய் இந்த வீராணம் பைப்புன்னு அந்த காலத்துல ஒன்னு ரோடு சைடுல கிடப்போம், நீங்க பாத்துருக்கீங்க. அந்த பைப்பை யூஸ் பண்ணி நாங்க ஒரு 700 மீட்டருக்கு ஒரு டிரைனேஜ் போட்டோம். அது எப்ப ஆரம்பிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். அக்டோபர் 17ஆம் தேதி மழை வந்துடும். அந்த ப்ராஜெக்ட வந்து நான் வந்து ஒரு 10 நாள்ல முடிச்சாகும். அப்ப என்ன பண்ண, என்னோட பொறுப்புல அந்த இதை கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ண, 120 ஒர்க்கர்ஸ் வச்சுட்டு அதை 10 daysல டே அண்ட் நைட்ஸா வந்து 5 கிரேன்ஸ், ட்ரக்ஸ், ஒரு 8 ட்ரக் எல்லாம் வச்சுட்டு ஷிஃப்ட் பண்ணி கிரேனை வச்சு எரெக்ட் பண்ணி மேசன் அவங்க எல்லாம் வச்சு அதை கிரவுட் பண்ணி டைவர்ட் பண்ணிட்டோம். மழை வந்து கரெக்டா அடுத்த நாள் ஆரம்பிக்குது. ஸோ டைரக்டர் வந்து நிக்கிறாருங்க. ஸோ பார்க்கும்போது அவரு தண்ணி உள்ள போயிருமா என்னான்ட்டு ஏன் மூஞ்ச பாக்குறாங்க, அங்க தண்ணியை பாக்குறாங்க, அப்படி பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரெயின், ஹெவி ரெயின், எல்லாம் கொடையை பிடிச்சிட்டு பார்க்கும்போது தண்ணி டைவர்ட் ஆகி நிலக்கரிக்கு முழுவாம தண்ணி டைவர்ட் ஆகி கம்ப்ளீட்டா வெளியே போயிடுச்சு. ஸோ அதுல வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டு கிடைச்சதுமா. ஆனந்தன் பேரு இப்ப டைரக்டர் சுரங்கம். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ரிசியேஷன் லெட்டருமே எனக்கு கொடுத்தாரு அந்த டயத்துல. ஸோ இதுக்கப்புறம் சுரங்க வேலை வந்து ஒரு 4.5 வருஷம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆகி பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட், அனல் மின் நிலையம் கட்டுமான பணிக்காக என்ன டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க நான் போயிட்டு நெய்வேலியிலே சொல்றேன், அங்க போயிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதுலயும் ஒரு நல்ல அனுபவம். பெரிய ப்ராஜெக்ட், அதாவது மிக பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட், 455 கோடி செலவுல உருவாக்கப்பட்ட அனல் மின் நிலையம். நான் சொல்றது எப்பன்னு கேட்டீங்கன்னா 95-96 சொல்றேன், 95-96. ஸோ இப்ப வேல்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா அது எங்கேயோ போயிடும். ஸோ அந்த ப்ராஜெக்டுக்கு வந்து நான் ஒரு இடைநிலை இன்ஜினியரா அங்க இருந்தேன். எனக்கு மேல ஒரு பாஸ் இருப்பாரு. ஸோ அது எல்லாமே ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு இந்த பெரிய ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ற அனுபவம் வந்து எனக்கு அனல் மின் நிலையம் கட்டுமானத்துலதான் எனக்கு கிடைச்சது. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இது நான் வெளிநாடு போகும்போது எனக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது அந்த அனுபவங்கள். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்படியே இருக்கும்போது அங்க இருந்து கொஞ்சம் ராஜினாமா பண்ணிட்டு வெளிநாட்டுல துபாயில வந்து எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது.
ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னா அந்த காலத்துல அது ஒரு பெரிய பொசிஷன். அது அப்ப வந்து எனக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர்னு ஒரு பொசிஷன் துபாயில ETA ஸ்டார் இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு கம்பெனி, ஸ்டார் இன்சூரன்ஸ் குரூப்லாம் இருக்குல்ல, அந்த குரூப்பை சேர்ந்தது. அதுல வந்து எனக்கு ப்ராஜெக்ட் மேனேஜரா கிடைச்சோன்னா அங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டேன். ரிசைன் பண்ணும்போது என்ன யாரும் விடவே இல்லை, ரிலீவிங் பண்ணவே முடியாது, உங்களை விட்டுட்டு நாங்க வந்து இங்க இருக்க முடியாது, நீங்க இருந்தா ரொம்ப போராடி ரெசிக்னேஷன் ரிலீவிங் லெட்டர் வாங்கிட்டு நான் கிளம்புனேன் அங்கேருந்து. அப்படி போயிட்டு ETA ஸ்டார் இன்டர்நேஷனல் துபாயில வந்து ஜாயின் பண்றேன். இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல எல்லாம் யாருமே என்ன விடல ரிசைன் பண்றதுக்கு. அவங்க எதிர்ப்பு, எங்க அப்பா வந்து நீ வந்து ஒரு மத்திய அரசு வேலையை விட்டுட்டு நீ எப்படி ரிசைன் பண்ற அது இதுன்னு சொல்லி ரொம்ப திட்டாரு. சோ எல்லாத்தையும் மீறி தான் நான் போனேன். நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஈவன் மனைவி வந்து என்னுடைய மனைவியும் இதுக்கு ரொம்ப எதிர்ப்பு. மத்திய அரசு பணியை விட்டுட்டு நீங்க வெளியில போய் என்ன பண்ண போறீங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாது, சர்டைனிட்டி கிடையாது, எல்லாமே அன்சர்டைன், அங்க என்ன நடக்கும்னே தெரியாது. சோ இப்படி எல்லாத்தையும் மீறி ரிஸ்க், ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து நான் அப்படியே வெளியில போயிட்டேன். இது காரணம் வெளிநாட்டு அனுபவம் தேவை எனக்கு அப்படின்னு ஒரு இதுலதான் நான் கிளம்பி போனேன். அங்க போயிட்டு ஒரு துபாயில வந்து ஒரு ப்ரீகாஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது முன்னமே காஸ்ட் செய்யப்பட்ட கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ், அதை வந்து ப்ரொடக்ஷன், அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ல நான் வந்து ப்ரொடக்ஷன் இன்சார்ஜா பொசிஷன் கொடுத்தாங்க. ஸோ அதுல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணி என்னோட கிளையண்ட் வந்து துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் சப்ளை போர்டு, தேவான்னு சொல்லுவோம். ஸோ அவங்க தான் என்னோட கிளையண்ட். அவங்களே அப்ரிஷியேட் பண்ணி என்னோட ப்ரொடக்ஷன், டே அண்ட் நைட் ப்ரொடக்ஷன் அங்க கொடுத்து 500 டன், ஒரு நாளைக்கு 500 டன் ப்ரொடக்ஷன் கொடுத்தோம். ஆக்சுவலா அங்க வந்து 300 டன் தான் இருந்தது நான் போறதுக்கு முன்னாடி. என்னுடைய கடுமையான உழைப்பு, கோஆர்டினேஷன், அன்பா தொழிலாளர்களை வேலை வாங்குறது, இது எல்லாம் சேர்ந்து ஒரு அச்சீவ் பண்ணி 500 டன் 500 டன் ஆக்கணும்னா ஸோ அங்க உள்ள டைரக்டர் தனஞ்சயன் பேரு, ஸோ அவருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப பாராட்டினாரு. இதுல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா 2008 ரெசிஷன் சொல்லுவோம், அதாவது பொருளாதார வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 2008 மிடில் ஈஸ்ட், துபாய், சவுதி இந்த மாதிரி ஏரியால எல்லாம் பயங்கர அஃபெக்ட் ஆச்சு. மேக்சிமம் இன்ஜினியர்ஸ் தொழிலாளர்களை வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ என்னோட ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. என்ன மட்டும் அங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி வேற ஒரு ப்ராஜெக்ட் இதே கம்பெனில ஆப்பிரிக்கால அங்கோலான்னு ஒரு நாடு இருக்கு. ஸோ அங்க போங்க, நீங்க உங்க சர்வீஸ் வந்து அங்க தேவை அப்படின்னு சொல்லி அங்க அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அந்த டயத்துல நான் அங்க போன அப்புறம் அங்கோலால போய் ஒரு 4200 டன் சிமெண்ட் ப்ரொடக்ஷன் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக என்ன வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சிவில், HOD சிவில்னு சொல்லுவோம், அந்த பொசிஷன்ல உட்கார வச்சாங்க. ஸோ அங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் எனக்கு சேலஞ்சு, நீங்க கேட்ட அந்த சேலஞ்சுங்கிறதே அந்த ரியல் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணது. ஸோ அது ஒரு ஆப்பிரிக்கா நாடு, நம்ம நாட்டு உணவு பொருட்கள் எதுவுமே கிடைக்காது, அரிசி கோதுமை எதுவுமே கிடையாது. அங்க மெயினான சாப்பாடு எதுன்னு கேட்டீங்கன்னா மரவள்ளி கிழங்கு, மீன், இந்த மைதா மாவு, இதுதான் மேக்சிமம் அவங்க சாப்பிடுவாங்க. எந்த ஜாமான் நம்ம ஊர் சாப்பாடுக்கு இப்ப தயாரிக்கிறதுக்கு பொருள், எந்த பொருள் வேணாலும் இந்தியால இருந்து அல்ல தமிழ்நாட்டுல இருந்து தான் எடுத்துட்டு போகணும். ஸோ அங்க ஒரு 6 மாசத்துக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாப்பாடு, ரொட்டி, பிரெட், பழம், மரவள்ளி கிழங்கு அவிச்சு சாப்பிடுறது, இப்படி சாப்பிட்டுட்டு அந்த ப்ராஜெக்ட் அப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். நான் சாப்பிடுறது பெரிய விஷயம் கிடையாது, என்னோட கீழே வேலை பார்க்கறவங்கள நான் கன்வின்ஸ் பண்ணி அவங்களையும் ஒத்துக்க வச்சு அவங்கள பணிக்கு டெய்லி கொண்டு வந்து அவங்களை வேலை வாங்க வருதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். ஆமா, அது வந்து அவங்களை எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி நீங்க இருக்கீங்க சார், நீங்களே சாப்பிடும்போது நாங்க சாப்பிடறதுக்கு என்ன, வாங்க சார் சாப்பிடுவோம் எல்லாம் அப்புறம் அரேஞ்ச் பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா துபாய் ஹெட் ஆபீஸ்ல பேசி எல்லா பொருட்கள், அரிசியில இருந்து, பருப்புல இருந்து, காபி தூள்ல இருந்து, சர்க்கரையில இருந்து எல்லாத்தையும் தமிழ்நாட்டுல இருந்து கப்பல் வர சொல்லி அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு தேவையான ஸ்டாக் கொண்டாந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட் வந்து ஸ்பீடப்பே ஆனிச்சு. ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது, ரோடு ஒரு 18 கிலோமீட்டருக்கு வெறும் காட்டுக்குள்ளதான் அந்த சைட்டுக்கு நீங்க போகணும், ரோடே கிடையாது. ஸோ நாங்க வந்து புல்டோசரை வச்சு இந்த காட்டை அழிச்சு போவோம். அந்த 18 கிலோமீட்டர் ஒரு ரோடு, டெம்பரரி ரோடு ஒண்ணு ஃபார்ம் பண்ணி அதுல போயிட்டு தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இது 6 மாசம், ஏன் 1 வருஷமே இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட முயற்சியில ஒரு பக்கா ரோடு, தார் ரோடு வந்து போட்டோம் அதுல. ஸோ அதுக்கு வந்து அதெல்லாம் இல்லாம எந்த ப்ராஜெக்டும் முடிக்க முடியாது, அப்ரோச்சே கிடையாது. ஒரு மோசமான ஒரு ஏரியால ஒரு நம்ம வெற்றிகரமா ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வந்தோம்னா அந்த ப்ராஜெக்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ அங்க முடிச்சுட்டு ஆக்சுவலி 3.5 வருஷம் ப்ராஜெக்ட், இது 3 வருஷத்துலேயே சக்சஸ்ஃபுல்லா அந்த ப்ராஜெக்ட் முடிச்சோம். தொழிலாளர்களோட உதவி, கோஆபரேஷன்னால அது வந்து ரொம்ப எல்லா தொழிலாளர்களும், கொத்தனாரு, கார்பெண்டர், பார்பெண்டர் எல்லாமே தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு போனோம். ஒரு அருமையான ப்ராஜெக்ட் இது. தமிழ்நாடு சாப்பாடு எல்லாமே ஒரே வருஷத்துல ரெடி பண்ணிட்டோம். இட்லி, தோசை எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு, காலையில இருந்து நைட் வரலையும் எப்போ நோபி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே என்னோட முயற்சியில கொஞ்சம் நான் முயற்சி மீன்ஸ் பாஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் நான் கேட்டு வாங்க. அதனாலதான் என்னோட அந்த ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரமா முடிக்க முடிஞ்சது.
அந்த 3 வருஷம் ப்ராஜெக்ட 3 வருஷத்துல முடிச்சதுனால அது ஒரு பெரிய பாராட்டும் கிடைச்சது. ஸோ அதுல இருந்து அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோன்னா நான் அங்க இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். வேற ப்ராஜெக்ட் ஒன்றும் இல்லை அந்த கம்பெனில. ரிசைன் பண்ணிட்டு வந்து ஒரு 1 மந்த் தான் வீட்டுல இருந்தேன். டால்மியா சிமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அஸ்ஸாம்ல இங்க இந்தியாவில கூப்பிட்டாங்க. ஸோ அங்க ஒரு 6 months ஒரு ப்ராஜெக்ட். அங்க அந்த காலத்துல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, உல்ஃபா தீவிரவாதிகள்னு சொல்லுவோம் அஸ்ஸாம்ல. ஸோ மாணவர் அணியா இருந்து அவங்க தீவிரவாதிகளா இருந்து அந்த பிரபல்ல குமார் மகந்தாங்கிற ஒரு தலைமையில ஒரு உல்ஃபா தீவிரவாதிகள் கூட்டம். அவங்க டிஸ்டர்பன்ஸ் டெய்லி நைட்ல வந்து ஃபயரிங் பண்ணுவாங்க, ஷூட்டிங் பண்ணுவானுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட், அது காசு பைசா கொடுக்கணும் அவங்களுக்கு, இல்லைன்னா ப்ராஜெக்ட் பண்ணவே விட மாட்டாங்க. ஸோ அதுல எல்லாம் ஒரு சேலஞ்சிங்கா அதை எடுத்துட்டு அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் ஆரம்பிச்சு விட்டு நான் வந்துட்டேன். ஏன் வந்துட்டேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அதுக்கப்புறம் நைஜீரியால ஒரு டங்கோட்டை குரூப்னு ஒரு பெரிய குரூப், ஆப்பிரிக்காலே பெரிய குரூப், அதுல வந்து எனக்கு ஜெனரல் மேனேஜரா கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதனால அந்த அஸ்ஸாம் ப்ராஜெக்டை நல்லா கண்டினியூ பண்ண முடியும். அங்க போயிட்டு டங்கோட்டை குரூப் அப்படிங்கிற ஒரு பெரிய குரூப்ல வந்து ஜெனரல் மேனேஜரா ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். அது என்ன ப்ராஜெக்ட்னு கேட்டீங்கன்னா, ஆயில் ரிஃபைனரி, எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை. ஸோ குரூட் ஆயில வந்து எடுத்து சுத்திகரிச்சு டீசல் பெட்ரோல் தயாரிக்கிற ஒரு பிளான்ட் அது. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் 25 ஸ்கொயர் கிலோமீட்டர் சைட்டோட நீள அகலம். இப்ப அது ஏரியா பரப்பளவு பார்த்தீங்கன்னா 25 ஸ்கொயர் கிலோமீட்டர். அந்த 25 ஸ்கொயர் கிலோமீட்டர் 3 மீட்டருக்கு சாயில் ஃபில்லிங் பண்ணி, ஏன்னா லோ லைங் ஏரியா, ரொம்ப கீழே உள்ள ஏரியா, அது சாயில் ஃபில்லிங்கே வந்து ஒரு 3 மீட்டருக்கு பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுலதான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய சேலஞ்சிங். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தீவிரவாதிகள் வந்து எந்த நேரமும் துப்பாக்கியோட உள்ள வருவான். துப்பாக்கி வச்சுக்கிட்டு பைசா கொடு, பைசா இப்ப உடனே வேணும், அது நாளைக்கெல்லாம் கொடுக்கூடாது, வந்த உடனே பைசா கொடுக்கணும், இல்லைன்னா ஷூட் உடனே. இந்த மாதிரி 2 பொறியாளர்கள் இறந்துட்டாங்க, வேற சுட்டுட்டானுங்க. முதல்ல சாப்பாட்டுக்கு பிரச்சனை, 2வது உயிருக்கே பிரச்சனை. ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு ஆப்பிரிக்கா கண்ட்ரில எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். சோ இது எல்லாமே சேலஞ்சிங்கா தான் நான் எடுத்துக்கிட்டேன். எதுக்கும் பயப்படுறதும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இன்னொன்னு, இந்த நைஜீரியால பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லுவோம். பிளாக் மேஜிக்னா என்ன, மாய மந்திரம்னு சொல்லுவோம் தமிழ்ல. இது வந்து நிறைய நைட்டு வந்து ஒரு இடத்துல, நாங்க பகல்ல வந்து ஒரு இடத்துல கிளியர் பண்ணிட்டு போவோம். காலையில போய் பார்த்தா என்ன பண்ணுவோம், ஒரு கருப்பு கலர் கயிறை கட்டி வச்சிருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிளாக் மேஜிக் கயிறு, இதை தொட்டீங்கன்னா ரத்தம் கக்கி செத்துருவீங்க அப்படின்பா. சோ அந்த நைஜீரியன்ஸ். சோ நான் என்ன பண்ணுவேன், எப்படி நானே தொடறேன். இங்க தொழிலாளர்கள் எல்லாம் பயந்து 10 அடிக்கு முன்னாடி அண்ணன் போய் நிற்பாங்க பொறியாளர்கள் எல்லாம். சரி வாப்பா நானே தொடுறேன்னு சொல்லி நானே அந்த தொடுவேன். எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. தொட்டு, சார் நீங்க தொட்டுட்டீங்க நைட்டு 24 hours ஐ வில் பி எக்ஸ்பயர்ட் அப்படின்பா. சோ பாத்துக்கிறேன்டா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து மறுநாள் காலைல அவன் முன்னாடி நிற்பேன். பாத்தியா என்ன ஆச்சு பாரு அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சேலஞ்சிங்கான, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா, ஒரு மாதிரி ஒரு த்ரில்லிங்கான வேலையா இருக்கும். அப்ப வேலை செய்யறது ஒரு பங்குனாலும் இந்த மாதிரி த்ரில்லிங் அடிக்கடி கன்ஸ்ட்ரக்ஷன். நம்புறவங்களுக்கு த்ரில்லிங், நம்பாதவங்களுக்கு காமெடி இல்லைங்களா? ஆமா ஆமா. சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ப்ராஜெக்ட். சோ அதுல வந்து என்னால தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா அந்த டயத்துல எங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதுல நான் ஊருக்கு இந்தியா வந்துட்டேன், நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன். இமிடியேட்டா நைஜீரியால இன்னொரு கம்பெனி இருக்கு, ஸ்டெர்லிங் ஆயில் லிமிடெட். ஸ்டெர்லிங் ஆயில் லிமிடெட் ஓனர் வந்து குஜராத்தி தான், அவர் இந்தியா தான் அவர் ஓனர். பட் நைஜீரியால பெரிய குரூப். சோ அவங்க என்ன கூப்பிட்டாங்க, அது ஹெச்ஓடி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பொசிஷனுக்கு. திருப்பி ஒரு 6 மாசம் வீட்டுல இருந்து அப்பாவெல்லாம் கவனிச்சுட்டு அந்த பொசிஷன் வந்து அங்க போயிட்டேன். அதுவுமே நீங்க நைஜீரியன் என்வரான்மெண்ட் தான், கிட்டத்தட்ட இதே செக்யூரிட்டி த்ரெட் நிறைய. அதாவது அங்க ஒரு 5 years அங்க ஒர்க் பண்ணேன். ஆயில எண்ணெயை வந்து குரூட் ஆயில வந்து பூமியில இருந்து கிட்டத்தட்ட 6000 அடிக்கு கீழே இருந்து கச்சா எண்ணெயை வந்து பூமியில இருந்து எடுத்து இந்தியாவுக்கு வந்து அனுப்புற ப்ராஜெக்ட். ஸோ அதுல வந்து சக்சஸ்ஃபுல்லா அது ஒரு கிட்டத்தட்ட 4 years ஒர்க் பண்ணேன். அப்புறம் நான் மொத்தம் வெளிநாட்டு வாழ்க்கை போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்தியாவில கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில என்ஆர்பி ப்ராஜெக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட், பேன் இந்தியா கம்பெனி, த்ரூ அவுட் இந்தியா அவங்க ப்ராஜெக்ட் பண்றாங்க. அதுல வந்து ஹைதராபாத், ஜெய்ப்பூர், பாட்னா, சென்னை இங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு லக்னோல ஒரு ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் அதையும் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு வீட்டுக்கு வந்துடலான்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி எல்லாம் முடிச்சதுனால எல்லா பாராட்டுகளும் அந்த டைரக்டர்ஸ் லெவல்ல இருந்து லெட்டரும் ரிட்டர்ன்லயும் கொடுத்தாங்க, ஓரலாவும் எனக்கு பாராட்டு விழா மாதிரி நடத்திருக்காங்க. இந்த மீன் டைம் நான் என்ன பண்ணேன், நடுவுல இந்த வேலையெல்லாம் டெம்பரரி தான், ஒரு 3-4 வருஷத்துல க்ளோஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு லேண்ட், ஒரு ரா லேண்ட் வாங்கி இங்க தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் அப்படின்னு ஒரு கிராமத்துல ஒரு 7 ஏக்கர் நிலத்தை வாங்கி பேரலா நான் ஃபாரின்ல இருக்கும் போதே ஆளை வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ நான் இங்க வந்து நான் சேர்றப்ப அது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயத்துக்கு. ஸோ அந்த வேலையும் பேரலா பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
இதுதான் என்னோட ப்ரொஃபஷனல் அசைன்மெண்ட். சார், இவ்வளவு வேலை, இவ்வளவு பயங்கரமா, இவ்வளவு சின்சியரா வேலை செஞ்சிருக்க நீங்க, பிஏ எம்பிஏ பட்டதாரியான நீங்க பாத்துட்டு இருந்து இந்த வேலையில எல்லாம் நியாயமான பாராட்டுதல், அப்புறம் நியாயமான வருமானம் எல்லாமே கிடைச்சிருக்கு இல்லைங்களா? ஆனா இந்த வேலைகளை எல்லாம் விட்டுட்டு விவசாயம் செய்யணும், அதுவும் ஆர்கானிக் விவசாயம் செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? ஏன்னா அதனாலதானே நீங்க அங்க இருக்கிற போது அந்த இடம் எல்லாம் கூட வாங்கி போட்டிருக்கீங்க, நிலமெல்லாம் வாங்கி போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அந்த எண்ணம் வந்து எனக்கு என்னோட 5வது வயசுல விவசாயம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் உள் மனசுல ஓடிக்கிட்டே தான் இருந்தது. ப்ரீ டிசைடட். நான் வந்து எப்ப வேலைக்கு போனோம்னா 30 இயர்ஸ், என்னோட 30 வருஷம் ப்ரொஃபஷனல் லைஃப்ங்கிறது நான் உறுதியா இருந்தேன். 30 வருஷம் தான் இந்த வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பணத்தை ஏர்ன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பேஷன், அதாவது விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம வாழணுங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுல நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அந்த முடிவுல தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா பேரலா அங்க இருக்கும் போதே வாங்கினது எல்லாத்தையும். ஸோ நிலத்தை வாங்கி அதை ரெடி பண்ணதெல்லாம் அதுக்குதான். அது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம வாழ்க்கைங்கிறது தொழில் படிச்ச படிப்புக்கு வேலை பார்க்கறதுங்கிறது வேற, நம்மளா வந்து நம்ம விருப்பப்படி வாழ்றதுங்கிறது வேற. எனக்கு வந்து 2 பார்ட்டுமே நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சேன். ஒரு பார்ட் படிச்ச படிப்புக்கு சர்வீஸ் பண்றத எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தவங்கள்ட்ட கை கட்டி வேலை பார்க்கறத வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துல நிறுத்திக்கணும். நம்ம வந்து முதலாளி, நம்ம தான் வந்து 4 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து ப்ரீ டிசைடட், ஆல்ரெடி நான் டிசைட் பண்ணது. ஸோ அந்த பேசிஸ்ல தான் நான் வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தாத்தாவோட டிராவல் பண்ண கொஞ்ச நாட்கள் இருக்குல்ல, அதுல வந்து விவசாயத்தின் மேல ஒரு சிறந்த அபிப்பிராயம் எனக்கு இருந்தது. இது பண்ணணும், நம்ம அட்லீஸ்ட் நம்மளுக்கு தேவையான உணவுப் பொருள் அது கடைசி காலத்துல நம்ம தயாரிக்கணும், யார்கிட்டையும் விலை கொடுத்து வாங்கக்கூடாது அப்படிங்கறதுல ஒரு குறிக்கோளோட இருந்தேன். வந்து நீங்க குறிக்கோளோட இருந்தீங்கன்னா இதை வந்து சின்ன வயசுல நான் பண்ண முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, வறுமை, பொருளாதார பலமின்மை இதெல்லாம் இருக்கு அந்த காலத்துல சின்ன வயசுல. சோ அதனால ஒரு ஸ்டெபிலிட்டி, பொருளாதார நிரந்தர தன்மை, நிலைத்தன்மை வர்றவர்களையும் நான் சம்பாதிச்சு ஆகணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு 30 வருஷம் வேலை பார்த்து ஒரு பொருளாதாரத்துல ஓரளவுக்கு, நம்மளுக்கு பொருளாதாரத்துல வந்து திருப்தி அடைகிறவன் வந்து உலகத்துல வந்து யாருமே கிடையாது. எவ்வளவு பணம் இருந்தாலும் பத்தலைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஏழைட்டையும் பணம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, பெரிய பணக்காரங்களும் பணம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மனநிலை வந்து நம்ம தான் கொண்டு வரணும். நம்மள்ட்ட இருக்கிறது போதும், நம்ம கடைசி காலம் வரலையும் பிள்ளைங்களுக்கு ஓரளவுக்கு சேமிப்பு இருந்தா போதும் அப்படிங்கிற மனநிலை வந்தாதான் திருப்தியா எந்த மனுஷனுமே வாழ முடியும். சோ அப்படிங்கும் போது நம்ம கையில தான் இருக்கு. சில பேர் சொன்னாங்க, வெளிநாட்டு வாழ்க்கையை விட்டுட்டு நீங்க எதுக்கு வரீங்க, நிறைய பணம் கிடைக்குமே, நீங்க அதிலே வந்து கஷ்டப்படுவோம். அதுக்குன்னு நம்ம கடைசி காலம் வரலையே அதில் வேலை பார்க்க முடியாதுல்ல. நம்மளுக்குன்னு ஒரு சொந்த விருப்பங்கள் இருக்குல்ல. கண்டிப்பா கண்டிப்பாங்க. சோ அந்த விருப்பத்தை வந்து, அந்த விருப்பமான வாழ்க்கையே நம்ம வாழணும். பச்சை பசேல்னு ஒரு இடம், குருவி சத்தம், காலையில எந்திரிச்சோன்னா அந்த குருவி கூவுறது நம்மளே உருவாக்குனது. இன்னொருத்தன்ட்ட நான் வாங்கல, எதையுமே நிலத்தை மட்டும்தான் வாங்க, மற்ற மரங்கள் எல்லாமே நானே உருவாக்குனது. இப்ப அதுல வந்து நான் வாரத்துக்கு 4 நாள் அந்த ஃபார்ம்லயே தங்கி நான் வேலை பார்க்கறேன். அதுல இருக்கிற திருப்தி வந்து எனக்கு இந்த வேலை பார்க்கறதுல, வேலை பார்க்கும்போது வந்து எனக்கு கிடைச்சதே கிடையாது. சோ என்னதான் பணம் சம்பாதிக்கிறது இருக்குமே, பணத்தினால நீ மகிழ்ச்சியை சம்பாதிக்க முடியாதுல்ல. கண்டிப்பாங்க. சோ அதனால அந்த மாதிரி ஒரு சாதிக்கணுங்கிற கனவோட தான் நான் வந்து ஒரு திட்டத்தோட இருந்ததுனால அங்கிருந்து நான் வெளியே வந்து இந்த இயற்கை விவசாயத்துல பண்ணணுங்கிற ஆவல்ல நான் வெளியே வந்துட்டேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், இந்த இயற்கை விவசாயத்தை நான் பண்றது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, கெமிக்கல் ஃப்ரீ. ஒரு கெமிக்கல் கூட கிடையாது என்னோட ப்ராடக்ட்ல. வந்து ஒரு கெமிக்கல் உரங்களோ அல்லது எதுவுமே நான் யூஸ் பண்றது கிடையாது. எல்லாமே யூஸ் பண்ற உரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாட்டு சாணம், ஆட்டு சாணம், பஞ்சகாவியம், வேற சில ஆர்கானிக் உரம் இருக்கு. அது மட்டும்தான் நான் வெளியில வாங்கி யூஸ் பண்றேன். இது என்ன இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல கெமிக்கல் உரங்களை போடுறதை விட இந்த இயற்கை உரங்களை போடுறது 3 மடங்கு செலவு அதிகம். இருந்தாலுமே அதுக்கு தகுந்த வருமானம் உங்களுக்கு கிடைக்காது. மக்களுக்கு வந்து ஒரு சிறந்த நல்ல பொருட்களை கொடுக்கணும். அது காசு கம்மியா வந்தா கூட பரவாயில்ல, நம்ம வந்து மக்களுக்கு வந்து ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ஒரு கொய்யாப்பழம் நான் விற்கிறேன்னா அதுல 1% கூட 1/2% கூட கெமிக்கல் இருக்கு. அதே மாதிரி மாம்பழம் இன்னைக்கு விற்கிறேன். இப்ப வந்து மாம்பழம் சீசனு, மாம்பழம் வந்து நிறைய வித்துட்டு இருக்கேன். அதுல வந்து தேடி வந்து இப்ப வாங்கிட்டு போறாங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா அதுல கெமிக்கல் ஃப்ரீயா இருக்கிறதுனால. ஓகே, நீங்க கேட்ட கேள்விக்கு வர படம். ஸோ அதனால எனக்கு அந்த குறிக்கோள் வந்து முன்னாடி இயற்கை விவசாயத்துல வர்றதுங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு இருந்தது. அதனால வேலை சம்பாதிச்சது போதும், நம்ம வந்து வாழ்க்கை வாழ்வும், மக்களுக்கு சேவை பண்ணணும், 4 பேருக்கு வேலை கொடுக்கணும், நம்ம முதலாளியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல தான் நான் வந்து வெளியே வந்து இந்த விவசாயத்துல நான் இறங்கினேன். நீங்க உங்களோட இந்த நிலத்துல வந்து என்ன பயிர்கள் எல்லாம் சாகுபடி செய்றீங்க இந்த இயற்கை விவசாயத்துல? 5 ஏக்கர் வந்து நெல், பியூர் நெல் தான் போட்டிருக்கேன். இயற்கை முறையில விளையக்கூடிய நெல். நீங்க சொல்ற அந்த பொன்னி
தண்ணி இதெல்லாம் நான் இன்னும் போடல. இப்போதைக்கு இந்த ஏடிடி 16, அம்பாசமுத்திரம் இந்த மாதிரி வெரைட்டி, திருப்பதி சாரம்னு ஒரு வெரைட்டி, இந்த நெல் வகைகள் வந்து 5 ஏக்கர் போட்டு வருஷத்துக்கு 2 அல்லது 3 போகம் இது அறுவடை பண்ணிட்டு இருக்கேன். நான் வாங்கும் போது இது எல்லாமே பொட்டல் காடு, ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு போர் மட்டும் இருந்தது. லக்கிலி அதுக்கு வந்து மின்சார இணைப்பு வாங்கி அதுல தண்ணியை கொண்டு வந்து பென்சிங் கிட்டத்தட்ட 1.2 கிலோமீட்டருக்கு முள் வேலி போட்டேன். ஏன்னா இந்த ஆர்கானிக் விவசாயத்துல இன்னொன்னு, இந்த பழத்தோட்டம் போடுறதுல ஓப்பன்ல நீங்க பண்ணவே முடியாது. அது வேலி போட்டாதான் நீங்க பண்ண முடியும். ஏன்னா பல பேரும் உள்ள புந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடுவாங்க. ஆமா, அது செலவு பண்ணி நான் வேலி போட்டுட்டு இப்ப அதுக்கப்புறம் இந்த 7 ஏக்கர்ல 5 ஏக்கர் நெல்லை தவிர இந்த 2 ஏக்கரை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து மொத்தமாவே இந்த 7 ஏக்கரும் பழத்தோட்டமா மாத்துறதா என்னோட எய்ம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், 2 ஏக்கர் மட்டும் பழத்தோட்டங்கள் வச்சிருக்கேன். பழத்தோட்டத்துல என்னென்ன விளையுதுன்னு கேட்டீங்கன்னா, கொய்யா, மா, பலா, நெல்லி, வாழை, சாத்துக்குடி, எலுமிச்சை, சீதா, பப்பாளி, டிராகன் ஃப்ரூட்ஸ், அத்தி, மாதுளை, ஆப்பிள், வாட்டர் ஆப்பிள், அன்னாசி, திராட்சை, நாவல், வெள்ளை நாவல், பொதி எலுமிச்சை, சப்போட்டா, இது தவிர மற்ற சின்ன சின்ன இது இல்லாம அந்த திப்பிலி, இந்த மாதிரி மருந்து வகைகள் ஐட்டமும் கொஞ்சம் வச்சிருக்கிறோம். இவ்வளவு தண்ணி இருக்குங்களா? ஒரே ஒரு போர்வெல் தான் இருக்குன்னு சொன்னீங்க, தண்ணி நிறைய தேவைப்படும் இல்லைங்களா? எக்ஸாக்ட்லி, உங்களுக்கு சரியான கேள்வி கேட்டீங்க. அந்த ஒரே ஒரு போர்வெல் நான் வாங்கும் போது 4 இன்ச்சு தான் டயா விட்டம் இருந்தது. எனக்கு நீங்க சொல்ற மாதிரியே நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணமா இல்ல. 4 இன்ச்சு போர்வெல்ல உங்களுக்கு 70 அடி ஆழம், 4 இன்ச்சு தான் டயா இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான தண்ணி கிடைக்காது. எனக்கு 7 ஏக்கர் கிடைக்காது. அதனாலதான் அந்த லேண்ட் ஏற்கனவே நான் வாங்கறதுக்கு முன்னாடி பொட்டல் கடை கிடந்துச்சுன்னு சொன்னேன். தண்ணி பத்தாம அவங்க அப்படியே போட்டாங்க. எனக்கு முன்னாடி எனக்கு நிலத்தை வித்தவர் என்ன பண்ண, கிட்டத்தட்ட 170 அடிக்கு டெப்த்துக்கு 8 இன்ச்சு விட்டத்துக்கு நான் போரை மாத்திட்டேன். அரௌண்ட் 2 லட்சம் செலவு பண்ணி அந்த போரை வந்து கம்ப்ளீட்டா நான் மாத்தி கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்ததோட இல்லாம இந்த எல்லா கண்ணுக்கும் ட்ரிப் இரிகேஷன் சொல்லுவோம், சொட்டு நீர் பாசனத்தை நான் செயல்படுத்திட்டேன். சொட்டு நீர் பாசனத்துல என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தண்ணீர் வந்து கம்மியான தண்ணி வந்து விட்டா போதும். ஆமா, வேஸ்டா போகாது. அதுக்கு தேவையான தண்ணி மட்டும்தான் போற மாதிரி டிசைன் பண்ணிட்டோம் அந்த சொட்டு நீர் பாசனம். ஒரு நாளைக்கு 1 ஹவருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தண்ணி மட்டும் டிராப்பா தான் போகுது. இது இன்னொரு வேலை என்ன பண்ணா, நான் நெல் வயலுக்கு வந்து பிவிசி பைப்பு போட்டு பைப்பிங்ல போய் ஒவ்வொரு வயலுக்குமே அந்த வால்வு திறந்தீங்கன்னா அந்த பைப்பு அந்த வயலுக்கு தண்ணி பாஞ்சிடும். சோ தண்ணி பாஞ்சோன்னா அந்த வால்வு மூடிட்டு அடுத்த வயலுக்கு திறந்துருவேன். இப்படி நிறைய வந்து தண்ணியை வந்து சேமிக்கிற வாய்ப்பு நிறைய கிடைக்கும். இன்னொன்னு, தண்ணியை சேமிக்கிறது ஒரு பங்கு இருந்தாலும் ஒரே ஒரு சுவிட்சை போட்டீங்கன்னா, ஒரே ஒரு வால்வை திறந்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். முன்னாடி இந்த வரப்பு வாய்க்கால்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நீங்க மண்ணொட்டி வச்சு அதை வெட்டி அடைக்கணும். இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் எனக்கு மிச்சம். ஒரு பைப்போட வால்வு வந்து ஒரு வயல் ஃபுல்லா தண்ணி பாயறதுக்கு ஒரே ஒரு வால்வு வச்சிருப்போம். ஒரு வால்வை திறந்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா அது ஃபிளட் ஆயிரும். அந்த வயல் ஃபுல்லாவே ஃபிளட் ஆயிரும். ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மூடிட்டு அடுத்ததுக்கு பாய்ச்சிரும். அப்படிதான். வாய்க்கால்ல போறது மட்டும் வேஸ்ட் ஆகாது இல்லைங்களா? எக்ஸாக்ட்லி, வாய்க்கால்ல போறது வேஸ்ட் ஆகாது. இன்னொன்னு, நைட்ல வந்து சப்போஸ் ஆளு தூங்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா தண்ணி பாய்ச்சிரும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னொன்னு, இப்ப இதுல இந்த வால்வு திறக்கிறதுக்கே ரிமோட் கண்ட்ரோல் ஆபரேஷன் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் இன்னும் ஒரு 2 மாசத்துல அதையும் போட போறேன். அதாவது நான் வீட்டுல உட்காந்துக்கிட்டு எனக்கு டைம் 2 hours இங்க இருந்தே ரிமோட்ல ஆபரேட் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இப்ப வந்திருக்குது. அதுதான் நான் இப்ப என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன். அதையும் போட்டேன்னா இப்ப நான் அங்க ஆளே தேவையில்லை, நான் இங்க இருந்தே ஆபரேட் பண்ணிக்கலாம். வாழை கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஏக்கர்ல வாழை, செவ்வாழை, கற்பூரவல்லி, பூவன், தேயன், மொந்த வாழை, இது எல்லாத்தையும் 1 ஏக்கர் வச்சிருக்கேன். நான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பயிரோட நான் நிறுத்திக்க மாட்டேன். எல்லாத்தையுமே நான் இப்ப வந்து ஒரு ட்ரையல் பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி எக்ஸாக்ட்லி. இப்போ ஒரு வாழை போட்டேன்னா ஒரு 2 years வாழை அதுல இருக்கும். ஒரு அனுபவம். நானே ஒரு புது விவசாயி தான். எனக்குமே வந்து எல்லாமே, நான் பொறியாளராக இருந்துட்டு விவசாயியா வந்ததுனால எனக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்ல வரல. எனக்குமே வந்து நிறைய அனுபவங்கள் நானும் இப்ப கத்துக்கிட்டு இருக்கேன். சோ அப்படிங்கும் போது ஒரு பயிரா மாத்தி போடும்போது எதுல வந்து எஃபிஷியன்டா நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது, அல்லது நல்ல மக்களுக்கு எந்த பயிர் யூஸ்ஃபுல்லா இருக்கு, மக்கள் எது டிமாண்ட் அதிகமா இருக்கு, இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ட்ரையல் பீரியட்ல தான் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 1 yearக்கு நான் ட்ரையல் பீரியட். அதுக்கு அப்புறம் தான் நான் வந்து என்னோட பர்மனண்டா நான் என்ன போட போறேன் அப்படிங்கறத நான் அங்க முடிவு பண்ணுவேன். சிறப்பு. இந்த ஆர்கானிக் பொருட்கள் மேல மக்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு, அவங்க ஆர்கானிக் பொருட்களை ஆர்வத்தோட வாங்குறாங்களா?
நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்றீங்க இல்லைங்களா, அது ஆர்வத்தோட வந்து வாங்குறாங்களா? நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போதைக்கு நீங்க சொல்ற ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கறது வந்து ஒரு பெருசா ஒரு யாருக்குமே அவ்வளவு தெரியாது, விழிப்புணர்வே கிடையாது. எல்லா ப்ராடக்டும் ஒண்ணுதான், என்னத்த அப்படி அந்த கெமிக்கல் இல்லாம தயாரிச்சு சாப்பிட்டா உடல் நலம் நல்லா இருக்குங்கிறதே ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மக்களுக்கு அவ்வளவு விழிப்புணர்வு யாருக்கும் கிடையாது. இப்ப வந்து ஆமா, இப்ப வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. ஆர்கானிக் அப்படின்னா அது வந்து உடல் நலத்துக்கு நல்லது, பின் விளைவுகள் இல்லாதது. சோ அதை சாப்பிட்டதுனால உடல் சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ணும். மீன்ஸ் பிளட் சர்க்குலேஷனு, உங்களுடைய பிரஷர் லெவல் கரெக்டா மெயின்டைன் ஆகுது, ரத்த சர்க்கரை, இது எதுவுமே வந்து சாப்பிடும்போது எதுவுமே இருக்காது. இது வந்து மக்களுக்கு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது. இப்ப வந்து நல்லா வந்து ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது. எப்படி நான் சொல்றேன்னா, இதை ஆரம்பிச்சது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ப்ராடக்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சோ அப்ப பாத்தீங்கன்னா யாருமே வரமாட்டாங்க, என்னப்பா பெரிய ஆர்கானிக் விவசாயம் பண்றீங்க, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ட்டு இப்படி போவாங்க. நான் உண்மையை சொல்லணும்னா பாதி ப்ராடக்ட் கீழே தான் கொட்டணும். சோ எனக்கு வந்து அவ்வளவு வந்து மக்கள்கிட்ட ஆதரவு கிடையாது, விழிப்புணர்வும் கிடையாது. இப்ப வந்து தொலைக்காட்சி மூலியமாவோ அல்லது அரசாங்க விளம்பரங்கள் மூலமாவோ கொஞ்சம் மக்கள் விழிப்படைய ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால இப்ப தேடி வந்து என்கிட்ட வாங்கிட்டு போறாங்க. சுத்தி உள்ள கிராமம், ஈவன் மயிலாடுதுறை, கும்பகோணம், இந்த மாதிரி வியாபாரிகள் எல்லாமே வந்து உங்க ப்ராடக்ட் கொடுங்க மக்கள். இன்னைக்கு கூட நான் இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் சொல்றேன். மத்தியானம் வெளியில போயிட்டு வரும்போது ஒரு பழக்கடைக்காரு என்ன வண்டியை நிறுத்தி சார்னு கூப்பிட்டு, எனக்கு வாட்டர் ஆப்பிள் நாளைக்கு 20 கிலோ வேணும் சார், எனக்கு தயவுசெய்து எனக்கு நாளைக்கு 11 மணிக்குள்ள கொடுங்க, மக்கள் வந்து ரொம்ப இதை விரும்புறாங்க, ஆர்கானிக்னு சொன்னோன்னா ரொம்ப விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட். இந்த மாதிரி கேட்டு வாங்குறாங்க. என்ன இதுல அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா, உடம்புக்கு வந்து அவ்வளவு நல்லது. எந்த விதமான உங்களுக்கு சைடு எஃபெக்ட், உடல் நோய்களோ எதுவுமே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. மீன்ஸ் இதை கண்டினியூஸா சாப்பிடணும். ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டு நீங்க மறுநாள் போய் வேற ஏதாவது சாப்பிட்டா அது வந்து காம்ப்ளிகேஷன் தான். சோ இது தொடர்ந்து சாப்பிடுறவங்களுக்கு உடல் எல்லாம் அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும். எங்களுக்கு இதுல என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா, நாங்க விலை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொய்யா வந்து நீங்க வெளியில வந்து 1 கிலோ 60 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா எங்கள்கிட்ட கிடைக்கிறது 80 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். ஏன்னா ஒரு 20% 15-20% அதிகமா தான் இருக்கும். என்ன அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கை விவசாயத்துல செலவு அதிகம். ஏன்னா இயற்கை உரங்கள், இந்த மாட்டு சாணம் எல்லாம் இப்ப கிடைக்கிறதே கிடையாது. மாட்டு சாணம் போய் நான் 2 கிராமம் 3 கிராமத்துல மொத்தமா கலெக்ட் பண்ணிட்டு வந்து இங்க வயல்ல வைக்கிறேன். அந்த மாதிரி சாணம் கிடைக்கும். எக்ஸாக்ட்லி அதே தான் சொல்றேன். மாடும் கிடையாது, நாட்டு பசுவும் கிடையாது, இப்ப எதுவுமே கிடையாது. சோ அதனால அதுவுமே கிடைக்காது. ஆட்டு புழுக்கன்னு சொல்லுவோம், அதுவுமே வந்து அதை நான் தேடிட்டு 4 கிராமத்துக்கு அலையிறேன். ஸோ நான் ஈஸியா வந்து யூரியா வாங்கி போட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சிடும், எங்கேயுமே நான் அலைய வேண்டியதில்லை. நான் அதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம வந்து மக்களுக்கு நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறனால இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா அதிக காசு செலவு பண்ணி தான் இதை, குறிப்பா 50 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு பழத்தை வந்து 1 கிலோ பழம் 60 ரூபா 65 ரூபாய்க்கு தான் நாங்க கொடுக்க முடியும். சோ அது வந்து மக்கள் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியா பேசுவாங்க, என்ன இவ்வளவு அதிகம்ட்டு. அதெல்லாம் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அப்படிதான். நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து சிரமப்பட்டு இந்த ஆர்கானிக் விவசாயம் பண்றீங்க இல்லைங்களா? சொல்லுங்க மேடம். அதுல வந்து நீங்க செலவு பண்றதுக்கு தகுந்த ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கறது எல்லாம் தாண்டி எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா அதுக்கு உண்டான விளைச்சல் அதுல கிடைக்குதுங்களா? அதாவது இப்ப நம்ம வந்து உரம் போட்டோம்னா அந்த குறிப்பிட்ட அந்த 1 ஏக்கர்னா 1 ஏக்கருக்குள்ளார, ஏன்னா நிலம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஆனா நம்ம அந்த இருக்கிற நிலத்துக்குள்ளதானே மக்களுக்கான உற்பத்தி பொருள் இது பண்ண முடியும். அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம ஆர்கானிக் யூஸ் பண்ற போது அந்த அளவுக்கு விளைச்சல் இருக்குமா, இல்ல உரம் போடுற அளவுக்கு விளைச்சல் நிறைய விளைச்சல் இருக்குமான்னு கேக்குறேன். புரியுதுங்களா? இல்ல மேடம், நீங்க கேக்குறது தெளிவா புரியுது எனக்கு. அதாவது நீங்க கெமிக்கல் உரம் போட்டு வளர்றதுல விளைச்சல் வந்து 40% அதிகமா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் எனக்கு ஒரு கொய்யா மரத்துல இப்ப நான் இயற்கை விவசாயத்துல எனக்கு 50 கிலோ கிடைக்குதுன்னா, இப்ப நீங்க கெமிக்கல் அதுல நான் யூரியா பொட்டாஷ் போட்டேன்னு வச்சுங்களேன், அவங்க 70 கிலோ கிடைக்கும். அதுதான் கேக்குறேன். அதெல்லாம் உண்மைதான், நீங்க கேட்ட சரியான கேள்வி. ஏன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் தான் இயற்கை விவசாயி வந்து யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட போதுமான பணத்தை கொஞ்சம் அதிகமா விற்கினா மக்கள் வந்து அதுக்கு கொஞ்சம் அவளை முணுமுணுத்திட்டு தான் வாங்குறாங்களே ஒழிஞ்சு ஒரு மகிழ்ச்சியா வாங்கிட்டு போறது இல்லை. இப்ப இதே கெமிக்கல்ல போட்டு விற்கிறவங்க கம்மியான விலைக்கு கொடுக்குறாங்க. சோ அப்படிங்கும் போது அங்கதான் போறாங்க அவங்க. பட் இப்ப கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துட்டு இருக்காங்க. அதனால விளைச்சல் வந்து நமக்கு கம்மி தான். உங்க கேள்விக்கு நான் சரியா பதில் சொல்லணும்னா,
சாதாரண விவசாய முறை விட இயற்கை விவசாயத்துல விளைச்சல் கம்மி. இன்னொன்னு அந்த விளைச்சல் அதிகப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படின்னா நிறைய இன்னோவேஷன் புது புது கண்டுபிடிப்புலாம் இப்ப வந்திருக்குது. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், செயல்படுத்தணும்னா விளைச்சல் ஓரளவுக்கு அந்த இதுக்கு ஈக்குவலா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இன்னும் ஒரு 4-5 வருஷம் ஆகும்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்ப. அருமைங்க சார். ஆர்கானிக் விவசாயத்துக்கு அரசு தரப்புல இருந்து ஏதாவது ஊக்கம் தர்றாங்களா? இந்த கேள்விக்கு எனக்கு ஒரு 1/2 நிமிஷம் போதும் பதில் சொல்றதுக்கு. அப்படி ஒண்ணுமே இல்லை மேடம். அதுதான் நான் என்னோட பெரிய அதிருப்தியே தான். எந்த விதமான ஊக்கமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அரசு தரப்புல எதுவுமே ஹெல்ப் கிடையாது. அப்செட் தான். ஆர்கானிக் விவசாயி என்ன போல ஆர்கானிக் விவசாயிகள், இயற்கை விவசாயிகள்லாம் கொஞ்சம் அப்செட்ல தான் இருக்காங்க. ஒன்னும் பெருசா ஒண்ணு எங்களுக்கு அரசு உதவி இதுவரையிலும் இல்லை. அப்படின்னா இந்த அரசு ஆர்கானிக் விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான உதவிகள் செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதாவது அரசு ஒரு தனியா ஒரு துறையை ஆரம்பிக்கணும். இப்போ விவசாயத்துறை அப்படின்னு ஒண்ணு அரசாங்கத்துல இருக்கு. விவசாய பட்ஜெட் தமிழ்நாடு அரசாங்கத்துல தனியா தாக்கல் பண்றாங்க. நான் பட்ஜெட்லாம் தாக்கல் சொல்ல ஒரு சிறிய துறை ஒண்ணு ஆரம்பிக்கணும். இயற்கை விவசாயத்துறை அப்படின்னு ஒரு துறையை ஆரம்பிக்கணும். ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணணும். அதாவது சாதாரண விவசாயத்துறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 90% அதுல ஆர்டினரி விவசாயம் தான் இருக்கு. 10% இயற்கை விவசாயத்தை யாருமே கண்டுகிறது இல்ல, அதை ஒரு கன்சிடர் பண்றதே கிடையாது. அதனால ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைச்ச ஸ்டாஃபை வச்சு ஒரு துறையை ஆரம்பிக்கணும். அதாவது இயற்கை விவசாய துறை அப்படின்னு ஒரு துறையை ஆரம்பிச்சு அதுக்கு தனியா ஒரு மினிஸ்டர் கூட போடலாம். என்னை பொறுத்தவரை என்னோட விருப்பத்தை தான் சொல்றேன். இது அரசு தான் இது முடிவு பண்ணணும். அமைச்சரே இதுக்கு நியமிச்சா கொஞ்சம் அவங்க கவனிப்பாங்க. இது எங்களுடைய கஷ்டங்கள்லாம் என்னன்னு அரசாங்கத்துக்கு தெரிய வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா மானிய உதவி ஒரு நெல்லு, நான் இயற்கை விவசாயத்துல நெல்லு பயிரிடுறோம்னா சாதாரண ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் எங்கள்கிட்ட நெல்லை அரசாங்கம் எடுக்கிறாங்கன்னா சாதாரண நெல்லு 950 ரூபா ஒரு மூட்டைக்கு எடுக்கிறாங்கன்னா எங்கள்கிட்ட அதே 950 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க. ஸோ இது இயற்கை விவசாயத்துல விளைஞ்சதுங்கிறது அது கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒரு 10% 20% அதிகமா எங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். அதாவது இது ஒண்ணு. ரெண்டாவது, எங்களுக்கு நான் இப்போ ஒரு பயிரிடுறேன், புதுசா ஒரு முயற்சியில இறங்குறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு மானியம் கொடுக்கணும். ஒரு 1 லட்சம் செலவு பண்ணி ஒரு தோட்டம், ஒரு கரும்பு நான் போடுறேன், இந்த இயற்கை விவசாயத்துல நான் பண்றேன் அப்படின்னா ஒரு 20% 30% இதுல மானியம் அப்படின்னு அறிவிச்சாங்கன்னா இயற்கை விவசாயிகள் ரொம்ப இதை யூஸ் பண்ணி பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் இயற்கை விவசாயம் முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, இது கிராமமா இப்ப பாத்தீங்கன்னா விவசாய அலுவலர்கள் ஒவ்வொரு கிராமத்திலயும் அவங்க விவசாயிகளுக்கு டீச் பண்றாங்க, அவங்களுக்கு ஊக்கப்படுத்துறாங்க. இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்றவங்கள ஊக்கப்படுத்துறதுக்கு தனியா ஸ்டாஃப் போட்டு அவங்கள டெய்லி பேசிஸ்ல ஒவ்வொரு வில்லேஜா விசிட் பண்ணி இயற்கை விவசாயம் நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, மக்களுக்கு நீங்க சேவை செய்றீங்க, இது எல்லாத்தையும் ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுக்கணும் வில்லேஜ்ல ஏன்னா சாதாரண விவசாயியை இயற்கை விவசாயம் மாத்தணும். அதுக்கு அரசாங்கம் தான் ஸ்டெப் எடுக்கணும். இன்னொன்னு, இந்த தனித்துறை துவங்கி வட்ட அளவுல ஒரு தாலுக்கா அளவுல ஒவ்வொரு ஆபீசர், ஒரு ஆபீசர் 2 ஆபீசர் போட்டு நல்லா கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா டெவலப் ஆகும். இன்னொன்னு, அரசு தரப்புல விளம்பரம் பண்ணணும். அதாவது அரசு தரப்புல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இயற்கை பொருட்களை வாங்குங்க, அதனால உடல் நலத்துக்கு நல்லது, சந்ததியினர் இன்னும் நல்லா இருப்பாங்க, இதெல்லாம் ஒரு விளம்பரம் மாதிரி அரசாங்கம் டிவிலயோ அல்லது வானொலியிலயோ அல்லது பெரிய கடத்தரில் ஒரு பேனர் வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா இயற்கை விவசாயம் மக்கள் இன்னும் கொஞ்சம் திரும்பி பாக்குறதுக்கு இது வசதியா இருக்கும். விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா, விழிப்புணர்வு மக்கள்கிட்ட அவ்வளவு இருக்கு, இன்னமும் அதிகப்படுத்தணும். சூப்பருங்க சார். நீங்க பாத்துட்டு இருந்த பொறியாளர் வேலை பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த இயற்கை விவசாயம் தவிர கூடுதல் திறமையா வேற ஏதாவது? விவசாயம்ங்கிறது எனக்கு ஒரு கண்ணு மாதிரி. ஆக்சுவலா நான் ஒரு சிறந்த பாடகர் தான். பள்ளி காலத்துல பாடல் போட்டியில எல்லாம் கலந்துகிட்டு நிறைய பரிசு எல்லாம் வாங்கியிருக்கேன். சோ அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நான் இப்ப உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸ்மியூல்னு ஒரு ஆப் இருக்கு. அதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா மியூசிக் பேக்ரவுண்ட் மட்டும் வரும். அதுல பாட்டு நீங்க உங்க குரலை கொடுத்தீங்கன்னா நீங்க பாடலாம். சோ அதுல நான் மொத்தம் இதுவரையிலையும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துல ஒரு 29,000 பாட்டு பாடியிருக்கேன் படம். ஆமா, 29,000 பாடல் இப்போ 3 வருஷத்துல நான் பாடியிருக்கேன். இது எப்பன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதோ அல்லது இந்த விவசாய வேலையிலே சளிப்படையும் எனர்ஜி போகுது இல்ல சுத்தமா, அந்த டயத்துல உட்காந்து கொஞ்சம் பாடணும் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். சோ இதெல்லாம் பொழுதுபோக்குக்காக நான் ஆரம்பிச்சது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாடி ஒரு 29,000 பாடல் பாடி அதுல 24,000 கிஃப்ட் வாங்கியிருக்கேன். அதுல 1,500 ஃபாலோவர்ஸ் எனக்கு இருக்காங்க. அதுல ஸ்மியூல்ல பாத்தீங்கன்னா 1,500 ஃபாலோவர்ஸ் என்னோட பாட்டை கேட்கிற ஆட்கள் இருக்காங்க. அந்த மாதிரி இது என்னோட பொழுதுபோக்கு, மன நிம்மதி, மீன்ஸ் ஒரு ஆல்டர்னேட். இது மீன்ஸ் பொழுது அன்னைக்கு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது.
கண்டிப்பா உங்க மைண்டை டைவர்ட் பண்றதுக்கு இது வந்து இது மாதிரி நான் ஒரு இது பண்ணிட்டு இருக்கேன். இது இல்லாம நான் அந்த பொறியாளர் வேலையை விட்டுட்டு வந்த உடனே எனக்கு இவ்வளவு படிப்பு படிச்சு இவ்வளவு அனுபவம் விட்டுட்டு அதை அப்படியே அப்ரப்டா விடுறதுக்கு எனக்கு மனசு வரல. இயற்கை விவசாயத்துல இறங்கிட்டோம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா கூட நான் வந்து ஒரு கன்சல்டன்சி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கேன். மீன்ஸ் நமக்கு ஒரு பெரிய ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது தொழிற்சாலை கட்டுமானங்கள், வீடு கட்டுறதுல இல்ல தொழிற்சாலை கட்டுமானங்கள் இந்தியா ஃபுல்லா எங்கெங்க என்ன கூப்பிடுறாங்களோ அங்க போயிட்டு அவங்களுக்கு ஐடியா கொடுக்கறது, குறிப்பா தரம், கட்டுமான தரம், திட்டமிடுதல், டெண்டர் கோட் பண்றதுக்கு, அவங்களுக்கான விலை நிர்ணயம் பண்றது, பாதுகாப்பு சேஃப்டி சம்பந்தமா அவங்களுக்கு அறிவுரை கொடுக்கறது, ஊழியர்கள் பயிற்சி, அவங்க உள்ள இன்ஜினியர்ஸ், பொறியாளர்கள், அக்கௌண்டன்ட், இவங்களுக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் சம்பந்தமான பயிற்சிகள், அந்த மாதிரி எல்லாம் கன்சல்டன்சி மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இது வருஷத்துல ஒரு 1 month 2 months அவுட் ஸ்டேஷன் போய் அங்கேயே தங்கி அவங்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்குறேன். சில வீட்டிலேயே நான் பண்ண வேண்டிய வேலையை இங்கேயே நான் லேப்டாப்ல உட்காந்து பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். இதுவுமே நான் எனக்கு எப்படின்னா அந்த பொறியாளர் வேலையில உள்ள அனுபவத்தை வந்து அப்படியே அப்ரப்டா ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல நம்ம. ஸோ அதனால இதுவுமே நான் ஒரு இதை பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அருமைங்க சார். எனக்கு பர்சனலா ஒரு சந்தேகம் இருக்குங்க சார். அது என்னன்னா, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க நீங்க பார்த்த வேலையை விட்டுட்டு விவசாயம் செய்யறதுக்கு எப்படி சம்மதிச்சாங்க? அதுதான் ஆமா, இது வந்து நீங்க சொல்றது 100% உண்மை. யாருமே எனக்கு ஆதரவு கிடையாது ஆரம்ப காலத்துல. ஸோ நான் வந்து உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நீங்க என்ன ஒரு பொறியாளர், அது எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்துட்டு விவசாயம் பண்ண போறேன்ட்டு வர்றீங்களே அப்படின்னு. ஏன்னா அப்படி ஒரு விவசாயம்னா அப்படி ஒரு இது மக்களுக்கு. நான் குறிப்பா சொல்றேன்னா பொதுமக்களே சொல்றேன், விவசாயம் அப்படி விவசாயி அப்படின்னா கொஞ்சம் அது ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு 2ஆம் தரம் 3ஆம் தரமா தான் பாக்குறாங்க. அது ஏன்னு தெரியல. இந்த விவசாயி இல்லைன்னா, இந்த நெல்லோ சாப்பாடோ அரிசியோ பழங்களோ காய்கறிகளோ இல்லைன்னா உயிர் வாழ முடியுமா மனுஷன்? சொல்லுங்க மேடம், நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா வாழ முடியாது. சோ ஒரு நாளைக்கு விவசாயி ஒரு 10 நாளைக்கு விவசாயி ஸ்டாப் பண்ணிட்டான வேலைய மொத்த நாடு அயல் நாட்டுல கையேந்தி தான் நிக்கணும் சாப்பாட்டுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. சோ அந்த மாதிரி ஒரு வேலையை நம்ம எடுத்து செய்யறோம்னா அது ஒரு பெருமையா, நான் பெருமையா நினைக்கிறேன். ஆனா சுத்தி இருக்கிறவங்க, நான் ஆரம்ப காலத்துல என்னோட உறவினர்களோ யாருமே வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணல. இன்ஸ்டெட் ஆஃப் என்கரேஜிங் அவங்க வந்து என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது. பட் இப்ப இந்த 4 வருஷத்துல நான் ஷேப்பு கொண்டு வந்து நான் முடிச்சோன்னே இப்ப வந்து அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இது வந்து ஒரு நல்ல இதுதான், இதுல டெடிகேட்டடா ஒர்க் பண்ணா நல்லா தான் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும், ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சேவை பண்றோம் அப்படிங்கிறது இப்பதான் புரிஞ்சு. இப்போதைக்கு வந்து எனக்கு எல்லாமே ஆதரவு கொடுக்குற. குறிப்பா என்னோட மனைவி வந்து இதுல நான் உண்மையிலே பாராட்டி தான் ஆகணும். அவங்க ஆதரவு வந்து இப்ப ரொம்ப அதிகம். எனக்கு பாதி வேலையை இப்ப அவங்க தான் எனக்கு ரைட் ஹேண்டா இருந்து எனக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் பண்றது, இப்போ நான் உள்ள பிசிக்கல் ஒர்க் அந்த இதெல்லாம் வந்து சூப்பர்வைசிங் இதெல்லாம் நான் பாத்துருவேன். எனக்கு மார்க்கெட்டிங் கெப்பாசிட்டி வந்து எனக்கு அவ்வளவு கிடையாது. அந்த பேச்சு திறமை, பேசி மீன்ஸ் அந்த மார்க்கெட்டிங் டெக்னாலஜிங்கிறதே தனியது. அது வந்து மனைவி வந்து எக்ஸ்பர்ட். அவங்க வந்து நல்லா பண்ணி அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வராங்க. இப்ப அவங்க இல்லைன்னா எனக்கு வந்து அந்த மார்க்கெட்டிங்கிறது கொஞ்சம் நான் மட்டுமே அதை பண்ண முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு ஆதரவு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஆரம்ப காலத்துல நான் நிறைய சேலஞ்சஸ் மீன்ஸ் நிறைய எதிர்ப்புகள் எனக்கு வந்தது. ஸோ அதை வந்து இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு அந்த நிலைமை. குடும்பம் மாதிரியே அரசாங்கத்தையும் நினைப்போம். ஏன்னா ஒரு வெற்றி காண்டதுக்கு அப்புறமா தான் குடும்பமே சப்போர்ட் பண்றாங்க இல்லைங்களா? அப்ப இயற்கை விவசாயத்திலயும் நம்ம ஏதாவது சிக்கிற போது அரசாங்கம் கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க சார். கட்டாயமா கட்டாயமா உங்க வாக்கு வந்து பழிச்சதுன்னா நல்லதுதான். ஆக்சுவலி இது பண்ணணும் மேடம். ஆக்சுவலா அரசாங்கம் வந்து முழுசா சப்போர்ட் பண்ணணும். பண்ணாதான் இயற்கை விவசாயம் வளரும். மகிழ்ச்சிங்க சார். உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் பட்டாம்பூச்சி FM வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க சார். புதுசா ஆர்கானிக் விவசாயம் செய்ய வர இக்காலத்து இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆர்கானிக் விவசாயம் அப்படின்னு கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். பட் உள்ள இறங்கி இத ஒரு ஷேப்புக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமை கொண்டு வர்றதுங்கிறது கொஞ்சம் சாதாரண விஷயம் இல்ல. கொஞ்சம் கடினமான வேலை. கடினமான வேலைன்னா டெடிகேஷன், அந்த டெடிகேஷன் இருக்கணும், அந்த இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். அப்பதான் வந்து இதை கொண்டு வர முடியும். இதற்கு வந்து நம்ம இளைஞர்கள் வந்து போர்ஸ் அவசியம் வந்து இது வேணும். இது இளைஞர்கள் போர்ஸ் தான் வந்து இந்தியாவை வந்து பிற்காலத்துல நல்ல நிலைமை கொண்டு வர போறாங்க. அதுல ஒரு பகுதியினர் இந்த விவசாயத்துல, இயற்கை விவசாயத்துல இறங்கணும். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவங்க இறங்கினாதான் இந்த இயற்கை விவசாயத்தை காப்பாற்ற முடியும். அது ஒண்ணு. சோ நான் என்ன அவங்களுக்கு சொல்ல வர்றேன்னா, சோ எடுத்தோடனே ஒரு 25 வயசு 30 வயசுல வந்து நான் ஆர்கானிக் விவசாயம் பண்ண போறேன்
அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண குடும்பத்துல உள்ளவங்க வந்துட வேணாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு குடும்பத்தை ரன் பண்றதுக்கான பணம் பொருள் அவங்கள்ட்ட இருக்கணும் முதல்ல. ஸோ அவங்க குடும்பம் வந்து மகிழ்ச்சியா ஒரு பக்கம் ரன் ஆயிட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் இவங்க விவசாயம் பண்ணணும். ஸோ அதுதான் என்னுடைய எடுத்தோடனே நான் குடும்பத்திற்கு காப்பாத்துறதுக்காக நான் வந்து விவசாயம் பண்ண வந்தீங்கன்னா அப்படி சொன்னீங்கன்னா அது நடக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்ப கால பண முதலீடு வந்து இதுல அதிகம். வந்து நீங்க ஓரளவுக்கு சம்பாதிச்சு கையில பணம் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வந்து பொண்ணோ பசங்களோ படிக்க வைக்கிறதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, குடும்பம் ரன் பண்றதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உள்ள சுச்சுவேஷனை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இளைஞர்கள் வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்கு வரணும். ஒண்ணு. ரெண்டாவது, உங்க குடும்பத்துல உள்ள ஆதரவு ஃபர்ஸ்ட் வேணும். நீங்க பாட்டு விவசாயம் பண்ண போறேன்ட்டு வந்துட்டு குடும்பத்துல வந்து அதுக்கு எதிர்ப்பா இருந்தாங்கன்னு வச்சுங்க, உங்க மனநிலை வந்து அதுல இருக்காது. ஸோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டஸ்ல தான் நீங்க இருப்பீங்க. முதல்ல குடும்பத்தை வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்க இருக்கிற இயற்கை விவசாயம்னா என்ன, அவங்களுக்கு எப்படி இதனால மக்களுக்கு உதவுறோம், நம்மளுக்கு வருமானம் வருது, இதெல்லாம் வந்து குடும்பத்தை கன்வின்ஸ் பண்ணணும். பண்ணினதுக்கு அப்புறம் தான் வரணும். இன்னொன்னு, இளைஞர்களுக்கு முக்கியமா நான் சொல்ல விரும்புறது, எப்போதுமே இயற்கை விவசாயம் பண்றவங்க கெமிக்கல் யூஸ் பண்றதை பத்தி நினைக்கவே கூடாது. தரமான பொருட்களை மட்டும்தான் மக்களுக்கு கொடுக்கணும். அந்த தரமான பொருட்களை கொடுக்கறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் உங்க இயற்கை விவசாயத்துல நீங்க கொண்டு வரணும். சும்மா நானும் இயற்கை விவசாயம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கல் அள்ளி போட்டு பாதி இதை போட்டு பாதி அதை போட்டு ரெண்டு கட்டான குழப்பிட்டு கூடாது. ஒரு வேலையில இயற்கை விவசாயம்னா அந்த இயற்கை விவசாயம் முறையா பண்ணணும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் இதுக்கு வரணும். இன்னொன்னு, இந்த ஏமாத்துற குணம் வந்து இருக்கக்கூடாது. இந்த இயற்கை விவசாயத்துல ஏமாத்தணும், மக்களை ஏமாத்தி காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வரக்கூடாது. இளைஞர்களுக்கு மட்டும் இல்ல, இது எல்லாருக்குமே நான் சொல்றேன். ஸோ அந்த ஏமாற்று எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா இயற்கை விவசாயம் பண்றதுல அர்த்தமே கிடையாது. நம்ம வந்து மக்களை ஏமாத்துறோம் தான் அர்த்தம். ஸோ அதை வந்து பண்ணக்கூடாது. இன்னொன்னு, விடாமுயற்சி மேடம். இளைஞர்களுக்கு வந்து விடாமுயற்சி இருக்கணும், கடின உழைப்பும் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் வந்து இதை வந்து சக்சஸா கொண்டு வர முடியும். இதுதான் என்னோட அட்வைஸ். சிறப்புங்க சார். இவ்வளவு நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணி உங்களோட இவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல கூட எங்களுக்கு நேர்காணல் தந்ததுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும் சார். வெல்கம் வெல்கம் மேடம். நானும் வந்து உங்களுக்கு ரொம்ப உங்க பட்டாம்பூச்சி எஃப்எம்ல வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த அளவுக்கு உங்க நேரத்தையும் செலவு பண்ணி என்னட்ட பேட்டி வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து மக்களுக்கு உண்மையிலே பயனுள்ள முறையில இருக்குன்னா நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைவேன். அனைவருக்கும், குறிப்பா இதை கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுக்கொண்டிருந்த எல்லா நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது பட்டாம்பூச்சி எஃப்எம் வழங்கிய தேநீர் கடை. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு.